மார்னிங் பிள்ளைகள். மார்னிங் பிள்ளைகள். நாங்கள் நுண்ணறிவு வினாக்கள் பற்றி நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம். பெரிய பிள்ளைகள் நான் கேமரா ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே. முதலாவது வினா, ஒரு வரிசையில் 10 கதிரைகள் வீதம் 16 வரிசைகள் உள்ளன. ஒரு வரிசையில எத்தனை கதிரை இருக்குதா? எத்தனை கதிரை இருக்கா? 10 கதிரைகள் இருக்கு. அவ்வாறு 16 வரிசைகள் 16 கதிரைகள் உள்ளன. இதனை வரிசைக்கு 5 கதிரைகள் வீதமாக மாற்றி அமைத்தால் எத்தனை வரிசைகளை அமைக்கலாம்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கு. அப்ப இதுக்கு என்ன செய்ய வேணும்? ஒரு வரிசையில எத்தனை கதிரை இருக்கு? 10 கதிரை இருக்கு. அப்ப 16 வரிசையில எத்தனை கதிரை இருக்கு? என்ன செய்யணும்? 16 நாங்கள் 10ஆல பெருக்கின நாங்கள். அப்ப 160 வரும். பாருங்க, 10 நாங்கள் 10 வரிசைகள் 10 கதிரைகளை 16 வரிசைகளால பெருக்கினா 160 வரும். இந்த 160 கதிரைகளுக்கு எத்தனை வரிசைக்கு மாத்த வேணும்? 5 கதிரைகள் வீதம் மாற்றி அமைக்க வேணும். 5 கதிரைகள் வீதம் மாற்றி அமைக்க வேணும் சொன்னா என்ன செய்யணும்? 160 5ஆல வகுக்க வேண்டும். அப்ப வகுத்தால் எத்தனை வரும்? 5ஆல பிரிக்கணும். 5ஆல வகுத்தால் எத்தனை வரும்? 32. வெரி குட். அப்ப 32 வரிசைகளை நாங்கள் அமைக்கலாம். இந்த கணக்கு எல்லாருக்கும் விளங்கிச்சதோ? பிள்ளைகள் இந்த கணக்கு ஓகே. அப்ப இதுக்கு 32 கதிரைகள் அமைக்கலாம், வரிசைகள் அமைக்கலாம். கதிரைகள் இல்ல பிள்ளைகள், வரிசைகள் அமைக்கலாம். அடுத்ததப்பா அடுத்த கேள்வியை பாருங்க. தந்தையின் வயது மகனின் வயதை போல் 4 மடங்கு ஆகும். தந்தையின் வயது மகனின் வயதை போல் 4 மடங்கு. இப்ப எங்களுக்கு 2 பேர்த்த வயதுமே தெரியாது. அப்ப நாங்கள் தெரியாத வயதுக்கு நாங்கள் ஏ என்று சொல்லி போடுவோம். தந்தையினுடைய மகனுடைய வயதை நாங்கள் ஏ என்று சொல்லி போடுவோம். மகனின் வயதை நாங்கள் ஏ என்று கணிப்போம். சரியா பிள்ளைகள்? அப்ப மகன் வயது, அப்ப ஏ வயதை போல் 4 மடங்கு ஆகும். அப்ப ஏ 4ஆல பெருக்கணும் என்று சொன்னா என்ன வரும்? 4A என்று வரும். யாருடைய வயது? தந்தையினுடைய வயது. பாருங்க, தந்தையினுடைய வயது ஏ 4 மடங்கு, மகன் வயது ஏ 4 மடங்கு கூடன்னு சொன்னா தந்தையினுடைய வயது 4A என்று வரும். அடுத்த பாருங்க, 20 வயதுகளின் கூட்டுத்தொகை 55 எனின் தந்தையின் வயது என்று கேட்டிருக்கு. அடுத்தது பாருங்க, 2 பேர்ட வயதுன்ற கூட்டுத்தொகை. அப்ப தந்தையினுடைய வயது 4A, மகனுடைய வயது 1A. அப்ப 4Aயோட 5A நாங்கள் கூட்டினோம் சொன்னா எத்தனை வந்திருக்கும்? சாரி, 4Aயோட மகனுடைய 1A கூட்டினால் 5A என்று சொல்லி வந்திருக்கும். 5A இந்த பெருமதி தான் எத்தனை? இந்த 55. 5A பெருமதி எத்தனை? 55. சரியா பிள்ளைகள்? 5A பெருமதி 55. ஆகவே 1A பெருமதி என்னன்னு சொல்லித்தான் நாங்கள் இப்ப பார்க்க வேணும். 1A பெருமதி என்ன சொன்னா இந்த 5ஐ 55ஐ இந்த 5ஆல நாங்கள் வகுக்க வேணும். ஏனுடைய பெருமதி காணுறதுக்கு இந்த 55ஐ 5ஆல் வகுத்தால் எத்தனை? ஏ 11. அப்ப இந்த 11 யாருடைய வயது?
ஓ வெரி குட். அப்ப 11 கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப தந்தையினுடைய வயது 4 மடங்கு கூட. அப்ப நாங்கள் 11 4ஆல பெருக்கினா எத்தனை வரும்? 4ஆல பெருக்கினா எத்தனை வரப்போகுது? ஓ 44. அப்ப தந்தையினுடைய வயது எத்தனை? 44 வயது. இப்ப கூட்டி பாருங்க. உங்களுக்கு புள்ளிய எண்ணி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொன்னா கூட்டி பாருங்க. இப்ப 4 தந்தையினுடைய வயது 44, மகனுடைய வயது 11. அப்ப 2 வயதையும் கூட்டினோம்னு சொன்னா உங்களுக்கு இந்த கூட்டுத்தொகை மொத்த வயதுகளின் கூட்டுத்தொகை 55 என்பது சரியாக தெரியும். சரி, இந்த கணக்காருக்கு விளங்காம இருக்கோ பிள்ளைகள்? ஹலோ மிஸ், சொல்லுங்கம்மா. முதலாவது கேள்வியை விளங்க முதல் கேள்வியோ? ஓம் மிஸ். வகுப்பு இப்ப பாருங்க, இதுல ஒரு வரிசையில 10 கதிரைகள் வீதம் 16 வரிசைகள் உள்ளன. இதனை 5 வரிசைக்கு 5 கதிரைகள் வீதம் மாற்றி அமைத்தால் எத்தனை வரிசைகள் அமைக்கலாம்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கு. அப்ப நாங்க முதல்ல ஒரு வரிசையில 10 கதிரை இருக்கு. அப்ப மொத்தம் எத்தனை வரிசை இருக்கு? 16 வரிசை இருக்கு. அப்ப 16 வரிசையிலையும் இருக்கிற மொத்த கதிரையை நாங்கள் பாக்குறோம். 16 வரிசையிலையும் இருக்கிற மொத்த கதிரையும் பார்த்தோமே சொன்னா என்ன வரும்? 160. 10 தர 10 வரிசை 16 கதிரைகள் வரிசைகள் 10 கதிரை. அப்ப 10 தர 16 சமன் 160. இனி இந்த 160 கதிரைய 5 வரிசைக்கு மாத்தணும். அப்ப 5 வரிசைக்கு மாத்தணும்னு சொன்னா 5ஆல வகுக்கும். 5ஆல வகுத்தா எத்தனை வரும்? 32 வரிசைகள் வரும். அப்ப 5ஆல வகுத்தால் எத்தனை வரும்? 32 வரிசைகள் வரும். ஓகே, 2வது கணக்கு பார்த்து நாங்கள் இனி 3வது கணக்கு நாங்கள் இப்ப பார்ப்போம். அடுத்த பாருங்க, சவியிடம் 48 ரூபாய் உள்ளது. சவியிடம் எவ்வளவு ரூபாய் இருக்குதாம்? 48 ரூபாய் உள்ளது. விஜயிடம் ரூபா 32 உள்ளது. ரவியிடம் 48 இருக்குது, விஜிட்ட 32 ரூபாய் இருக்குது. இருவரும் சமனாக வேண்டுமாயின் வைத்திருக்க வேண்டிய வேண்டுமாயின் ரவி எத்தனை ரூபாவை விஜிக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்க. 2 பேர்த்த காசையும் சமனாக்கும். அப்ப கூட காசு யார் வச்சிருக்கணும்? ரவி கூட காசு வச்சிருக்கிறார். அப்ப சவின்ற காசுல இருந்து குறைய காசு வச்சிருக்கிறவருடைய காசை நாங்க என்ன செய்ய போறோம்? கழிக்க போறோம். அப்ப 48 32 கழிச்சால் எத்தனை? அவர் 16 ரூபாய் கொடுக்கணும். ஓ 16 ரூபாய் வருது. 16 ரூபாய். 16 ரூபாய் கொடுத்தா விஜயிட்டையும் 16 ரூபாய். 16 ரூபாய் கொடுத்துட்டாரு. அப்ப 2 பேர்கிட்டையும் இப்ப 32 ரூபாய் இருக்கு. 16 ரூபாய் சமனா பிரிக்கும். எத்தனவே விஜிட்ட 32 ரூபாய் இருக்குது. அப்ப ரவியும் என்ன செய்யறார்? 16 கழிச்சுட்டு 32 வச்சிருக்கிறார். அந்த 16ல தான் இனி என்ன செய்யணும்? 2 அவர் வகுக்க போற. 2 வகுக்க போற. 16 எத்தனை? 8. வெரி குட். அப்ப ரவிக்கு எவ்வளவு ரூபாய் கொடுக்க? ரவி எத்தனை ரூபாயை விஜிக்கு கொடுக்க வேண்டும்? எத்தனை ரூபாய்? 16 இல்ல பிள்ளைகள், 16 வந்து அவர் சமனாகிறதுக்கு முதல் பிரிச்சது. இப்ப விஜய விட விஜிந்தி அளவு தொகையிலிருந்து அவர் வச்சிருக்கிறார் முதல். சரியா பிள்ளைகள்? அப்ப விஜயின்ற அளவு தொகையில இருந்துதான் இவர் வச்சிருக்கிறார். 16 வந்திருக்குது. அப்ப 16ஐயும் பிறகு 2ஆல நாங்கள் வகுத்தேன். 2 பேருக்கு மட்டும் 8 ரூபாய் பிரிச்சாதான் 2 பேர்கிட்ட இருக்கிற காசும் பிறகு சமனாக வரும். அப்ப சமனாக வந்தா எவ்வளவு வரும் பாருங்க. சமனாக வரணும்னு சொன்னா இப்ப விஜயிட்ட எவ்வளவு இருக்குது? 32 ரூபாய் இருக்குது. அவர் 8 ரூபாய் கொடுத்தா 40 வந்துரு. ரவி 48 ரூபாய் வச்சிருந்தாரு. அப்ப 48 ரூபாயில இருந்து அவர் 8 ரூபாய் யாரு கொடுத்துட்டாரு? விஜய்க்கு கொடுத்துட்டாரு. அப்ப அவர டைம் எவ்வளவு இருக்கு? 48 ரூபாய் இருக்கின்றது. சரியா பிள்ளை? இந்த கணக்கா யாருக்கும் விளங்காம என்ன விளங்க இல்ல?
இதுல என்ன விளங்கலன்னு சொல்லுங்க. எல்லாம் விளங்கிட்டு மிஸ். எல்லாம் விளங்கிட்டு மிஸ். ஓகே. மிஸ் இந்த கணக்கு இருக்க விளங்கப்பட்டிடுங்க மிஸ். இதுல பாருங்க, சவியிடம் உள்ள பணம் 48 ரூபாய், விஜயிடம் உள்ள பணம் 32 ரூபாய். இருவரும் சமனாக வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னா யார் கூட காசு வச்சிருக்காரு? சவிதானே கொடுக்க வேண்டி வரும். அப்ப ரவி எத்தனை ரூபாவை விஜிக்கு கொடுக்க வேண்டும் சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. சரியா பிள்ளை? அப்ப கூடின காசு யார் வச்சிருக்கிறாரோ அவர்கிட்ட இருந்து குறைந்த நபரை நாங்கள் கழிக்கணும். குறைந்த நபர் வச்சிருக்கிற காசை நாங்கள் கழிக்க வேணும். அப்ப 48 ரூபாவில இருந்து 32 ரூபாவை கழித்தால் எவ்வளவு வரும்? 16 ரூபாய் வரும். 16 ரூபாய் வந்ததுன்னு சொன்னா 16, அப்ப 16 ரூபாய கொடுத்துட்டாருன்னு அர்த்தம் இல்ல. அவர் 2 பேர்லயே சமனா இருக்குது. அவற்றைய விட 16 ரூபாய் மிச்சமா இருக்கு, சமனா வச்சிருக்கோங்க. 16ஐயும் நாங்கள் பிறகு 2ஆல வகுக்க வேணும். 16 2ஆல வகுத்தால் எத்தனை வரும்? 16 2ஆல வகுத்தால் 8 ரூபாய் வரும். அப்படி இல்லைன்னு சொன்னா இத 8 ரூபாய். இத நீங்கள் என்ன செய்யணும்? இப்படி இந்த முறை உங்களுக்கு விளங்கலைன்னு சொன்னா 2 பேருடையும் இருக்கிற பணத்தை நாங்கள் கூட்டணும். எவ்வளவு? 48ஐயும் 32ஐயும் நாங்கள் கூட்டுறோம். கூட்டினா எத்தனை வரும்? 80 வரும். 80 ரூபாய் வரும் சொன்னா 9 ரூபாய் வரும். அப்ப 80 சொன்னா அதை 2ஆல பிரிச்சா 2 பேருக்கும் சமனா வந்துடும். 40 ரூபாய் வந்துடும். அப்ப விஜிக்கு எவ்வளவு கொடுக்க போற? விஜய்க்கு 32 ரூபாய் இருக்கு. அப்ப 40 ரூபாயில சமனாகும் வந்தது. அப்ப விஜய் எவ்வளவு காசு இருப்பா? 40ல இருந்து 32 கழிச்சா 8 வரும். அல்லது 48ல இருந்து 40 கழிச்சா 40 என்று வரும் ரவியினுடைய பணம். ஆகவே 8 ரூபாயை விஜிக்கு ரவி கொடுத்துள்ளார். சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். குமார் ரூபாய் 64 வைத்திருந்தான். குமார் எவ்வளவு வச்சிருக்கிறான்? ரூபாய் 64 வைத்திருந்தான். குமார் மதனுக்கு 4 கொடுத்தால் இருவரிடம் இருக்கும் பணம் சமனாகும். அப்ப குமார் எவ்வளவு 4 ரூபாய் கொடுக்க போறான் மதனுக்கு. சரி, அப்ப குமார்கிட்ட இப்ப எவ்வளவு காசு இருக்கும்? அவன் மதனுக்கு கொடுத்தா பிறகு எவ்வளவு கொடுக்க போறான்? 4 ரூபாய் கொடுத்தா இப்ப மதன் குமாரிடம் எவ்வளவு பணம் இருக்கும்? எவ்வளவு பணம் இருக்கும் பிள்ளைகள்? 60 வெரி குட், 60 ரூபாய் இருக்கும். மதன் ஆரம்பத்தில் வைத்திருந்த பணம், மதன் ஆரம்பத்தில் மதனிட்ட இப்பதான் அவர் குமார் கொடுத்ததுக்கு பிறகுதான் 60 ரூபாய் வந்திருக்குன்னு சொன்னா அவன் மதன் முதல் எவ்வளவு காசு வச்சிருக்கான்? 56. ஓ வெரி குட். அப்ப நாங்கள் முதல் என்ன செய்ய வேண்டும்? 56 ரூபாய். முதல் நாங்கள் குமார் எவ்வளவு 4 ரூபாய மதனுக்கு கொடுக்கறதா முதல் காணணும். அப்ப குமார்கிட்ட இருக்கிற பணம் 64ல இருந்து 4 நாங்கள் மதனுக்கு கொடுத்துட்டோம். கொடுத்தா எவ்வளவு வரும்? 60 ரூபாய். இந்த 60 ரூபாய் வைத்திருப்பவர் குமார். அடுத்தது பாருங்க, இனி என்ன செய்யணும்? குமார்கிட்ட கொடுத்தமையாலதான் குமாருக்கு மதனுக்கு 60 ரூபாய் வந்தது. மதனுக்கு எவ்வளவு வந்தது? 60 ரூபாய் வந்தது. அப்ப 60 ரூபாய் வந்ததால நாங்கள் இனி என்ன செய்யணும்? மதன் ஏற்கனவே வைத்திருந்த பணத்தை காணணும்னு சொன்னா அந்த குமாரால் வாங்கப்பட்ட காசை நாங்க கழிச்சவேன்னு சொன்னா மதனுடைய பணம் வரும். மதன் எவ்வளவு அப்ப வச்சிருந்திருக்கிறான்? 60 ரூபாயில இருந்து 4 ரூபாயை கழித்தால் எவ்வளவு வரும்? 56 ரூபாய். எவ்வளவு பணம் வரும்? 56 ரூபாய். 56 ரூபாய். அடுத்த கணக்கு பாருங்க. 4 மனிதர்கள் 3 நாட்களில் செய்யும் வேலையை 2 நாட்களில் செய்து முடிக்க 2 நாட்களில் செய்து முடிக்க எத்தனை பேர் தேவை? தெரியவில்லை. 4 மனிதர்கள் 3 நாட்கள்ல செய்யற வேலையை 2 நாட்களில் செய்து முடிக்க எத்தனை பேர் தேவை என்று கேட்டிருக்காங்க. 4 மனிதர்கள் 3 நாள் முதல் மனித நாட்களை நாங்கள் காண வேணும். அப்ப 4 மனிதர்களை 3 நாட்களால நாங்கள் பிரிக்கிறோம் என்று சொன்னா எத்தனை வரும்? 12. 4 அப்ப எத்தனை மனித நாட்கள்? 12 மனித நாட்கள். அப்ப 12 மனித நாட்களில
அதை 2 நாட்களில செய்து முடிக்க எத்தனை பேர் தேவை? 12 நாங்கள் 2ஆல பிரிச்சோம்னா எத்தனை வரும்? 6 வரும். 2 நாட்களில் செய்து முடிக்க. அப்ப 12 நாங்கள் 6ஆல மனித நாட்கள் என்று போடுவோம். 12 மனிதன். சரியா பிள்ளைகள்? அப்ப 3 நாட்கள்ல செய்யறாங்க எத்தனை பேர் தேவை? 6 மனிதர்கள் 6 தேவை. 2 நாட்கள்ல செய்ய வேணும்னு சொன்னா 6 மனிதர்கள் தேவை. அடுத்த கேள்விக்கு போவோம். மண்டபம் ஒன்றில் 200 ஆசனங்கள் உள்ளன. ஒரு மண்டபம் ஒன்றில் 200 ஆசனங்கள் இருக்கின்றன. அதில் அரைவாசியில் ஆண்கள் இருக்கின்றார்கள். மீதியின் அரைவாசியில் பெண்களும் அமர்ந்திருந்தனர். மீதியின் அரைவாசியில் பெண்களும் அமர்ந்திருந்தனர். அங்கிருந்த வெற்று ஆசனங்கள் எத்தனை என்று கேட்கப்பட்டிருக்கு. சரியா பிள்ளைகள்? அப்ப முதல் நாங்கள் என்ன செய்ய வேணும்? 200 ஆசனம் இருக்கு. அதுல அரைவாசி என்று சொன்னா என்ன செய்ய வேணும்? 200ஐ 2ஆல வகுக்க வேணும். அப்ப 200ஐ 2ஆல வகுக்க எவ்வளவு வரும்? எவ்வளவு வரும்? 100. அப்ப அந்த 100லயும் ஆண்கள் இருந்துட்டார்கள். மீதமா இருக்கிறது இவ்வளவு 100 ஆசனம் மீதமா இருக்கு. அந்த மீதமா இருக்கிறதுல அரைவாசி. அப்ப 100 மீதமா இருக்கு. அப்ப 100ன் அரைவாசி எவ்வளவு? 50. ஓ வெரி குட். அப்ப 100 அரைவாசி எவ்வளவு? 50. அப்ப 100 அரைவாசியால பிரிச்சோம்னு சொன்னா 50. அப்ப 100 ஆண்கள் இருந்திருக்கணும். 100 ஆண்கள் இருந்திருக்கிறார்கள். சரியா? 100 ஆண்கள் இருந்திருக்கிறார்கள். பெண்கள் எத்தனை பேர்? 50 பெண்கள் இருந்திருக்கிறார்கள். 50 பெண்கள். அப்ப 2ஐ நாங்கள் கூட்டினமாக இருந்தால் எவ்வளவு வரும்? 150. ஓ அப்ப 100 ஆண்களும் 50 பெண்களும் இருந்திருந்தால் 150 வரும். அப்ப ஆண்களையும் பெண்களையும் கூட்டினங்களுக்கு மீதமாக வெற்று ஆசனங்கள் எல்லாம் கேட்டிருக்கு. ஆசனம் எத்தனை? 200 ஆசனங்கள் இருக்குது. அதுல 150ல ஆண்களும் பெண்களும் இருந்து விட்டார்கள், அமர்ந்து விட்டால் மீதமாக உள்ளது என்ன? 50 ஆசனம். 200ல இருந்து நாங்கள் 150 கழித்தமாக இருந்தால் எத்தனை? 50 ஆசனங்கள். 50 ஆசனங்கள் இருக்கும். சரியா? இந்த கணக்கு எல்லாருக்கும் விளங்கிட்டோம். நாங்கள் அடுத்த இதுக்கு போவோம். அடுத்த கணக்குக்கு போவோம். பிள்ளைகள், சதுரமுகி ஒன்றின் விளிம்புகளின் மொத்த நீளம் 72. அவ சதுரமுகி ஒன்றினுடைய விளிம்புகளின் மொத்த நீளம் எவ்வளவு? 72. எனின் ஒரு விளிம்பின் நீளம் யாதுன்னு கேட்டிருக்கு. அப்ப சதுரமுகிக்கு எத்தனை விளிம்பு இருக்குது? சதுரமுகி ஒன்றிற்கு எத்தனை விளிம்புகள் உள்ளன? 12 விளிம்பு. உச்சி எத்தனை இருக்கு? உச்சிகள் எத்தனை இருக்கு? உச்சி எத்தனை இருக்கு? உச்சிகள் எத்தனை உச்சிகள் உள்ளன? வெரி குட். 8 உச்சிகள் உள்ளன. முகம் எத்தனை? 6. வெரி குட். 6 முகம் இருக்குது. அப்ப உங்களுக்கு கேட்ட கேள்வி, சதுரமுகி ஒன்றின் விளிம்புகளின் மொத்த நீளம் 72 சென்டிமீட்டர் எனின் அதன் ஒரு விளிம்பின் நீளம் என்னன்னு கேட்டிருக்கு. அப்ப உங்களை கேட்டுனான் எத்தனை விளிம்புகள் உள்ளன, எத்தனை விளிம்புகள் சொன்ன நீங்கள்? 12 சொன்ன. நீங்கள் 12 சொன்னா ஒரு விளிம்பின் நீளத்தை சொன்னா
நாங்கள் 72 12ஆல் வகுக்க வேண்டும். 72 12ஆல் வகுத்தால் எத்தனை? 6 இதுல மாறி சென்டிமீட்டர் என்று அடிபட்டுட்டு. சரி, ஓகே பிள்ளை, சென்டிமீட்டர். அதன் ஒரு விளிம்பின் நீளம் என்னன்னு சொன்னா நாங்கள் 12 சொன்னா 72 12ஆல் வகுத்தால் எத்தனை சென்டிமீட்டர்? 6 சென்டிமீட்டர். அடுத்தது பாருங்க பிள்ளை. 1 மீட்டர் துணியின் விலை 120 ரூபாய் எனின் 750 சென்டிமீட்டர் துணியின் விலை யாது? 1 மீட்டர் துணியின் விலை எவ்வளவு? 1 மீட்டர் துணியினுடைய விலை 120 ரூபாய்னு சொன்னா 750 சென்டிமீட்டர் துணியின் விலை ஜாதா என்ன செய்ய வேணும்? இதே கணக்கு மாதிரி நான் முதல் 2 கணக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறேன். கடந்த சரியா பிள்ளையா? இது விளங்கல. 1 மீட்டர் துணியின் விலை 120 ரூபாய். இதுல உங்களுக்கு கேட்டது 750 சென்டிமீட்டர் துணியின் விலைதான் கேட்டிருக்கேன். இதுக்கு என்ன செய்ய வேணும் பிள்ளையா? நான் இது உங்களுக்கு ஏற்கனவே விளங்கப்படுத்தினேன் இந்த கணக்கு. இதே மாதிரி வேற கணக்கு விளங்கப்படுத்தினேன். மறந்துட்டீங்களோ? என்ன செய்ய வேணும் முதல்? 120 என்ன செய்ய வேணும் பிள்ளைகள்? ஓ, 120ஆல முதல் நாங்கள் 7 பெருக்க வேணும். 120ஆல நாங்கள் 7 பெருக்கணும் சொன்னா என்ன வரும்? எத்தனை வரும்? 120 7ஆல பெருக்கினால் 120 7ஆல பெருக்கினால் எத்தனை? 120 தர 7 840. அப்ப 840 ரூபாய். எத்தனை? 7 மீட்டர். 7 மீட்டர் தான் 700 சென்டிமீட்டர் வரப்போகுது. 700 சென்டிமீட்டர் நீளம் விலை கண்டுபிடிச்சு. இனி 50 சென்டிமீட்டர் விலைதான் கண்டுபிடிக்க வேணும். 50 சென்டிமீட்டர் சொன்னா 1 மீட்டர் துணி 120 சொன்னா 50 சென்டிமீட்டர் என்றால் இந்த அரைவாசி என்ன செய்யணும்? 2ஆல நாங்கள் வகுக்க வேணும். அப்ப 120ஐ 2ஆல் வகுத்தால் எத்தனை வரும்? 60 ரூபாய். அப்ப 7 மீட்டர் விலை 140 ரூபாய். அரை மீட்டர் துணியின் விலை எவ்வளவு? 60 ரூபாய். 7 மீட்டர் 50 சென்டிமீட்டர் துணியை நாங்கள் கண்டமேன்னு சொன்னா 840 60 இரண்டையும் கூட்டினால் எத்தனை வரும்? 900 ரூபாய் வரும். எவ்வளவு வரும்? 900 ரூபாய் வரும். இது உங்களுக்கு ஏதாவது விளங்காம இருக்கும் இல்லையா? எல்லாருக்கும் விளங்கிட்டு. சரி, நாங்கள் இனி அடுத்த கணக்குக்கு போவோம். ஐயா 750 சென்டிமீட்டர் துணியினுடைய விலை 1000 ரூபாய். இனி அடுத்த கணக்க பார்ப்போம். எனக்கு 8 வயதாக இருக்கும் போது தம்பியின் வயது அரை பங்கு. அப்ப எனக்கு 8 வயதாக இருக்கும் போது தம்பியினுடைய வயது எத்தனையாம்? அரை பங்கு. தம்பியினுடைய வயது அரை பங்கு எனில் எனக்கு 20 வயதாக இருக்கும் போது தம்பியின் வயது எத்தனை? என்ன செய்ய வேணும் பிள்ளைகளுக்கு? 20 பிரிக்கணும். தவறான விட பிள்ளைகள். இதே மாதிரி கணக்குகளுக்கு முதலும் நான் விளங்கப்படுத்தினேன். திருப்பி ஒரு வடிவா எல்லாரும் ஞாபகம் வச்சிருக்கோம். இது நாங்கள் அரைவாசின்னு சொன்னா
கட்டாயமா அரைவாசியாகத்தான் இருக்க வேண்டும் என்று இல்ல. முதல் வயதின் வித்தியாசத்தை காணணும்னு சொன்னேன். மறந்துட்டீங்களோ? வயதினுடைய வித்தியாசத்தை தான் முதல் கணிக்க வேண்டும் என்று சொன்னேன். எல்லாரும் அதை கவனிக்க சரியா பிள்ளைகள்? இப்படியா முதல் வயது வித்தியாசத்தை நாங்கள் கணிக்கணும். அரைப்பங்கன்னு சொன்னா எத்தனை, அதுக்கு அரைவாசியா இருக்குன்னு சொன்னா எத்தனை இருக்கு? 8 வயதா இருக்கு. தம்பிக்கு எத்தனை வயது? அரைப்பங்கன்னு சொன்னா 4 வயது வந்து தம்பிக்கு 4 வயது வரும். அடுத்த பாருங்க, தம்பிக்கும் எனக்கும் இடையிலான வித்தியாசம் என்ன? எனக்கு 8 வயசுன்னு சொன்னா தம்பிக்கு எவ்வளவு வரும்? 4 வயது குறைவு. என்ன விட தம்பிக்கு 4 வயது குறைவு. சரி, அப்ப வயது வித்தியாசம் வந்து 4. அப்ப நான் இந்த அரைவாசியை நாங்கள் கணக்கில் எடுக்கிறேன். இல்ல வயது வித்தியாசம் தான் நாங்கள் முதல் கணக்கில் எடுக்க வேணும். அப்ப வயது வித்தியாசம் வந்து எத்தனை வந்திருக்கு? 4 வயது. அப்ப 20 வயதாக எனக்கு இருக்கும் போது தம்பியின் வயது எத்தனையா இருக்கும்? 20ல இருந்து நாங்கள் 4 கழிச்சா எத்தனை வரும்? 16 வயது. கணக்கு நான் உங்களுக்கு முதலில் விளங்கப்படுத்தியிருப்பேன். ஏன் நீங்க திரும்ப திரும்ப மறக்கிறீங்களா? நான் அரைவாசி அது கணக்குல எடுக்க தேவையில்லை. அதுல வயது வித்தியாசத்தை தான் நாங்கள் அதுல கணக்குல எடுக்க வேணும். இந்த கணக்கு யாருக்காவது விளங்காம இருக்குதோ பிள்ளையால்? யாருக்காவது விளங்காம இருக்குதோ? இல்ல. சரி, இனி மறக்கிறேன். இதே மாதிரி மீனுடைய கணக்கும் நிறைய தடவை பார்த்துட்டோம். அதே மாதிரி இதுவும் இந்த வயது வித்தியாசத்துல இந்த அரைப்பங்கு கணக்கு நீங்க பார்க்க வேண்டாம். இந்த வயது வித்தியாசத்துக்கு தான் திரும்ப திரும்ப பார்க்க சொன்னா திருப்பி நீங்கள் வயதின் 20 வயதின் தரவாசியை பார்த்து சொல்றீங்க இல்லையா? சரி, இனி நீங்கள் அதை கவனத்துல எடுக்க கூடாது. வயது வித்தியாசத்தை தான் நாங்கள் கவனத்துல எடுக்கணும்னு சொன்னோம். சரி பிள்ளைகள், இனி நாங்கள் அடுத்த கணக்குக்கான விடிய நீங்கள் எழுதி எனக்கு அனுப்ப போறீங்க பிள்ளைகள். சரியா பிள்ளைகள்? விரைவாக எனக்கு எழுதி அனுப்ப போறீங்க. விட சொல்ல வேண்டாம் பிள்ளைகள். இந்த வைபர் இலக்கத்துக்கு நீங்கள் விடிய எழுதி அனுப்புங்க. சரியா பிள்ளைகள்? அடுத்த கேள்விய நோட் பண்ணிக்கொள்ளுங்க. தனி வைபர் இருக்கா? தனி வைபருக்கு தான் அனுப்புவோம். ஓகே மிஸ், வைபர் இலக்கத்தை இருக்க சொல்றீங்களா? மிஸ் வைபர் இலக்கத்தை சொல்லு. கவனிங்க பிள்ளைகள். அடுத்த வினா 10வது வினா. 4 முட்டைகள் அவிப்பதற்கு 8 நிமிடங்கள் போதுமானது எனின் 2 முட்டைகளை அவிப்பதற்கு தேவையான நேரம் எவ்வளவு? கவனிங்க. 4 முட்டைகள் அவிப்பதற்கு 8 நிமிடங்கள் போதுமானது எனின் 2 முட்டைகளை அவிப்பதற்கு தேவையான நேரம் எவ்வளவு? விட சொல்லுறேன். சரியா? விட சொல்லுறேன். இந்த வைபர் இலக்கத்துக்கு நீங்கள் சரியாக எழுதி அனுப்ப வேணும். சரியா பிள்ளைகள்? எல்லாரும் எழுதிங்களா பிள்ளைகள்? விரைவாக எழுதி அனுப்புங்க பிள்ளைகள். உங்களோட புகைப்படமும் சீருடையிலான புகைப்படம் அனுப்பணும். பாடசாலையினுடைய பெயர், உங்களுடைய பெயர்,
சீருடையிலான புகைப்படம் என்பவற்றை நீங்கள் விரைவாக இந்த வைபர் இலக்கத்துக்கு அனுப்பி வையுங்கள் பிள்ளைகள். இதோட இந்த வகுப்பை நாங்கள் நிறைவு செய்வோம். மிஸ்